வணக்கம் டீம் சென்னை நேயர்களே, நம்ம இந்தியாவின் கடைக்கோடியான காஷ்மீரில் கிட்டத்தட்ட பஸ்ஸு உருண்டு 21 பேருக்கு மேலே வந்து நசுங்கி செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகரில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 20 பேருக்கு மேலே இறந்துட்டு பல பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அஜாக்கிரதை தான் காரணம். அதாவது தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலையும் சரி மக்கள் வந்து பெருத்து போயிருக்கிறோம். இன்றைக்கி காஷ்மீரில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு சாலைகளெல்லாம் குறுகலான சாலைகளை தான் இருக்கே தவிர அதை வந்து மேம்படுத்தவே இல்லை. அந்த காலத்தில் மாட்டு வண்டி போகிறதுக்கும் குதிரை வண்டிக்கு போகிறதுக்கும் வெள்ளைக்காரன் போட்ட ரோடு. ஸோ இவங்க ஏன் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றாங்க, அதை மேம்படுத்த மாட்டேன்றாங்கன்றது தான் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. நம்ம கொடைக்கானல் எடுத்துங்க, ஊட்டி எடுத்துங்க, பஸ்ஸு வண்டிகள் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் வச்சுருக்கிறானுங்க. ஏன் ஒரு பார்க்கிங் வசதி பண்ணால் ஏன் வந்து இங்கே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் நம்ம கொடைக்கானல் போகணுமா, ஆன்லைனில் புக் பண்ணி தான் நம்ம ஊட்டிக்கு போகணுமா? இதெல்லாம் தேவையாங்க நம்மளுக்கு? ஏங்க அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் வந்து இத்தனை ஆயிரம் வண்டிகள் வருது, இவ்வளோ மக்கள் வந்து பார்வையாளர்கள் வராங்க, அவங்களுக்காக வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வசதிகள் பண்ணி கொடுக்கணும். அதை தவிர்த்து வந்து 5000 கோடி வந்து தமிழ்நாட்டில் கடன் பண்ணிட்டீங்கன்னு இவர் சொல்கிறாரு. யார்? மோடி. ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? நீ வந்து 100 கோடிக்கு மேலே நீங்கள் வந்து கடன் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. கடனை வச்சு திட்டங்களை ஏன் தீட்டலை? நீங்கள் எதுக்கு நீங்கள் இலவசங்கள் கொடுங்க, வேணாம் சொல்லலை. மக்களுடைய வரி பணத்தை கொடுக்குறீங்க, திட்டங்களை தீட்டுங்க. இன்றைக்கி ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, அங்கே வந்து பார்க்கிங் வசதி பண்ணி கொடுங்க. மேலே பல ஆயிரம் மக்கள் வந்து பார்க்க வராங்க இல்லையா, அங்கே அதெல்லாம் வருமானம் தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாததுக்கெல்லாம் டோலை போட்டு வசூல் பண்ணின்னு இருக்கீங்க ஹைவேஸில் எல்லாமே. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ரோடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து வருகின்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட வசூல் பண்ணிக்கோங்க. ஏன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றீங்க? இப்போது காஷ்மீரில் எடுத்துங்க, பூரா குறுகலான பாதைகள். அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசு கவனத்தில் கொண்டு சாலைகள் வந்து விரிவுபடுத்தினீங்கன்னா அந்த இடம் எல்லாம் பார்வையாளர்கள் போகக்கூடிய இடம். அதெல்லாமே நாம் மட்டும் இதுவும் இல்லை, உலக லெவலில் இருக்கிற அத்தனை பார்வையாளர்களும் அங்கே அந்த ஏரியாவிலெல்லாம் பார்த்து சுற்றி பார்க்குறதுக்காக போகக்கூடிய அந்த காஷ்மீர் ஏரியாவில் அப்படி இருக்கிற சாலைகள் வந்து குறுகலாகவே அப்படியே இந்த குத்தூசி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேஃப்டி இல்லாமல் வந்து அரசாங்கம் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி அளவு கடந்த உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கூட பார்த்துங்க, வெடி விபத்து ஏன் ஏற்பட்டிருக்கு? ஒரே இடத்துல வந்து எல்லா வெடியும் குமிச்சு வச்சுருக்கிறதுனால தான் வெடி விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதிகாரிங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறதுனாலையும் லஞ்சம் அதிகமாக உயர்ந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கவனக்குறைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.